போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பலருக்கும் பொதுவாக ஒரு உளச்சிந்தை மாறுபாடு இருக்கும். ஒருவர் மனதில் நம்பிக்கை இருந்தாலும் இன்னொருவருக்கு தளர்ச்சி, பயம், சந்தேகம் போன்ற உணர்வுகள் மேலோங்கியிருக்கும். இந்த மனநிலையை ஒழுங்குபடுத்துவதுதான் வெற்றியின் முதன்மையான அடிப்படை. முதலாவதாக, மாணவர்கள் அவர்களது இலக்கை தெளிவாக வைக்க வேண்டும். எந்த தேர்வுக்காக படிக்கிறோம், எதற்காக வெற்றி பெற விரும்புகிறோம் எனும் கேள்விக்கு உள்ளூரான விடை தேட வேண்டும். இந்த நோக்கத்தை மனதில் வைத்துக் கொள்வதுதான் ஒருவரை தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடிய உணர்வாக அமையும். போட்டித் தேர்வுகள் பலமுறை நீண்ட நாட்கள் ஆயத்தம், ஒழுங்கமைந்த திட்டமிடல், தொடர்ந்து ஒட்டிக்கொள்ளும் நெறிமுறைகள் மற்றும் மன அழுத்தம் கையாளும் சக்தியை தேவைப்படுத்துகின்றன. இதில் முக்கியமான உளவியல் புள்ளி, மன அழுத்தம் வருவது தவறு அல்ல, ஆனால் அதை சமாளிக்கும் திறனே முக்கியம். குறைந்த நேரத்தில் அதிகம் படிக்க வேண்டும் என்பதாலோ, மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதாலோ வரும் ஒப்பீடு, வருத்தம், சோர்வு போன்றவை நம்மை பாதிக்கலாம். அதற்கான தீர்வாக ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் படித்து மீதியைக் கையாளும் சமயத்தில் விரைவாக மறக்காமல் மறுபரிசீலனை செய்வது வேண்டும். மற்றவர்கள் சொல்லும் நீ செய்ய முடியாது என்பதையே நான் அவ்வளவு தகுதி உள்ளவன் என மாற்றும் தன்னம்பிக்கை வளர வேண்டும். தோல்வியால் வருந்தாமல் அந்த தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதையே உளவியல் ரீதியாக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் போதுமான தூக்கம், நேரடி பயிற்சி தேர்வுகள், மோக் டெஸ்ட்ஸ், உடற்பயிற்சி, மனதிற்கேட்ட இசை, மகிழ்ச்சியான இடைவெளிகள் ஆகியவை ஒரு மாணவரின் மனநிலையை சமநிலையில் வைத்துக்கொள்ள உதவுகிறது. சக்சேஸ் இஸ் அ ப்ரோசேஸ், நோட் என் இவெண்ட் என்பது போல் நீண்ட பயணத்தில் நம்மைத் தூண்டும் ஆழ்ந்த நோக்கம், மன உறுதி, தொடர்ச்சியான பயிற்சி ஆகியவையே போட்டித் தேர்வில் வெற்றி பெற முக்கிய காரணிகளாக அமைகின்றன. போட்டித் தேர்வு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட உளவியல் பயணம். அதில் மிக முக்கியமானது, நான் முடிக்க முடியும், நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற உறுதியும் அந்த எண்ணத்தை உண்மையாக்கும் முயற்சியும்தான். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.